இருடா, நான் சொல்கிறத கேளுடா. இப்போ எதுக்குடா தேவையில்லாமல் கோவப்படுற? எப்படி நான் கோவப்படாம இருக்க முடியும்? என் இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் அப்படிதான் கோவப்படுவாங்க. பட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்படிப்பட்ட வேலையை பார்த்தவ அந்த சூனிய பொம்மை. நீ கோவப்படுறது சரிதான், ஆனால் அதை அவள் தெரியாமல் பண்ணிட்டா. அப்படின்னு அவ உன்கிட்ட வந்து சொன்னாளா? சொல்லுடா கரடி. அப்படின்னு உன்கிட்ட வந்து சொன்னாலான்னு கேட்டேன். இல்லை. அப்புறம் எதுக்கு அவ பண்ண தப்புக்கு நீ சப்போர்ட் பண்ற? உனக்கு தெரியாதா? அன்னைக்கு நான் மிட் நைட்ல ஆட்டோல வீட்டுக்கு போகும்போது ஆட்டோ டயர் பஞ்சராகி நடு ரோட்ல நின்றுச்சு. டிரைவர் பஞ்சர் போகணும்னு ஆளை கூப்பிட போயிட்டாரு. அன்னைக்கு நடுராத்திரி நான் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தேன். பயத்துல உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன். ஆனா அந்த சூனிய பொம்மை என் காலை பார்த்த உடனே கட் பண்ணிட்டு நம்பரை பிளாக்ல போட்டு டெலீட் பண்ணிட்டா. அன்னைக்கு நைட்டு மட்டும் எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணிருப்பேன் தெரியுமா? ஏ நல்ல வேளை பிரேம்க்கு கால் பண்ணேன். அவன் மட்டும் என்னை பிக் பண்ண வரலனா எனக்கு எதுவும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என் அம்மா அப்பா கவலை வந்து பதில் சொல்லியிருப்பா. சரி விடு, இதுக்கப்புறம் அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீ அவளை எவ்வளோ வேணா திட்டிக்கோ. இப்போ நம்ம போகலாமா இங்கேருந்து ப்ளீஸ்? போலாம்.